திருமாவளவனுக்கும் முதலமைச்சருக்கும் இடையே முரண்பாட்டை உருவாக்கி கூட்டணியை உடைக்க முடியுமா என்று நினைப்பவர்கள் நான் பேசியதை பெரிதாக்குகிறார்கள். திருவாரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் பேச்சு. முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக பேட்டி. அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டெல்டா மண்டல செயற்குழு கூட்டம் திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், காரைக்கால் டெல்டா மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேசுகையில், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை, கோரிக்கையை 1999 முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போதே எழுப்பிய ஒன்றாகும். இது புதிய முழக்கம் அல்ல, புதிய கோரிக்கையும் அல்ல. கூட்டணி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்தின் ஒரு உயர்ந்த அம்சமாகும். இது ஒரு இயல்பான கோரிக்கை. இந்த கோரிக்கையை எழுப்புவதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த கோரிக்கை எழுந்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மேலும் செழுமையடைய துவங்குகிறது என்றுதான் பொருள். தேர்தல் நேரத்தில் எமது கட்சியின் முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசி உங்கள் கேள்விக்கு விடை சொல்வோம். நாங்கள் மக்களுடைய கோரிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில், குறிப்பாக பெண்களின், கைம்பெண்களாக இருக்கிற குடும்பத்தை சார்ந்த பெண்களின் கோரிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் அறிவித்திருக்கிறோம், நடத்த இருக்கிறோம். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், எப்போ வேணாலும் சந்திக்கலாம் இல்லையா? கூட்டணியில் தானே இருக்கிறோம். அதனால முதல்வர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து வாழ்த்து சொல்வது அல்லது அந்த தொழில் முதலீட்டு பயணம் எவ்வாறு இருந்தது என்று விசாரிப்பதற்கு சந்திக்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா அரசு டெல்லி யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களை திட்டமிட்டு பழிவாங்குகிறது. அவருக்கு நெருக்கடி மேல் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இந்த விசாரணை முடியட்டும், தண்டனை உண்டா இல்லையா என்பது தீர்ப்பு சொல்லட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அவரையும் அவருடைய துணை முதல்வரையும் கைது செய்து பிணையில் வெளிவிடாமல் பல மாதங்கள் உள்ளே வைத்து அவருக்கு மிகப்பெரிய அளவிலே நெருக்கடியை தந்திருக்கிறது. இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை மிக இலகுவாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழலில் அவர் பதவி விலகுவதாக எடுத்திருக்கிற முடிவு மிகச் சரியானது, வரவேற்கிறேன்.